Hey guys, this is Ashok kumar from rforrunning. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே வரும். நம்ம நண்பர் ஒருத்தர் நான் என்னோடய ரன் ரெக்கார்ட் பண்ணல, பட் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ட்ராவாவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை எப்படி நமக்கு ஷேர் பண்ணிக்கிறதுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த மாதிரி சின்ன விஷயம் இன்னும் சிலருக்கு புதுசாக யூஸ் பண்ணவங்களுக்கு இல்லை ஸ்ட்ராவா ரொம்ப யூஸ் பண்ணாதவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஸ்ட்ராவா சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் இல்லை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஞ்சர் வழியாக சொன்னீங்கன்னா நான் ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராவா ஆப்குள்ளே போவோம். ஸோ ஸ்ட்ராவா ஆப்குள்ளே போயிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்க ஆள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டோட ரன் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ லிஸ்ட்டில் இருக்கீங்களான்னு பார்த்துங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் இன்னும் ஃபாலோ பண்ணல. இப்போ நான் ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் கர்ணன் இருக்கா, சர்ச் பண்ணிங்கன்னா நான் ஃபாலோவில் தான் இருக்குது. ஸோ இவரை என்னால் ஈஸியாக டேக் பண்ண முடியும். இப்போ எப்படி டேக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராவா உள்ளே வந்த பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவனு இருக்கா, இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் காட்டும். ஸோ நீங்கள் எந்த ரன்னை டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரன்னு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரன்னு உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் ரன் இருக்கா, இந்த இடத்துல கீழே இருக்க பாருங்கள் ஆப்ஷன் வித் சம்மன் ஹூ டிடன்ட் ரெக்கார்டுன்னு இருக்கா, அந்த இடத்துல ஆட் அதர்ஸ்னு இருக்கு பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் யாருக்கு என்னோடய ரன்னை டேக் பண்ணணும்னு நினைக்கிறேனோ கந்தசாமின்னு போடுறேன். கந்தசாமி கந்தன் வந்துருச்சா. ஸோ நான் இந்த இடத்துல இன்வைட் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இன்வைட் கொடுத்த பிறகு அவங்களோட மொபைலில் எப்படி வரும்னா, இந்த நான் இன்வைட் பண்ணிட்டேன். இது என் நண்பருடைய ஃபோனு. அதில் ஸ்ட்ராவா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கா, அதில் டச் பண்ண பிறகு மேலே காட்டியிருக்க பாருங்க அசோக் குமார் டேக் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதில் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டாஸில் வந்துருச்சா 9.52 km 635 pace 1 hour 2 minutesன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இப்படி தான் நம்ம ரெண்டை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் rforrunning சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். டாடா காய்ஸ், ஐ லவ் யூ ஆல், பபாய்.